ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வீணை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. இப்போது சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால நான் குளிக்கும்போது பாப்பாவையுமே சேர்த்து குளிக்க வச்சுருவேன். குளித்து முடித்ததுமே பசிக்கும் அப்படின்ட்டு அம்மா ஹார்லிக்ஸ் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஸோ நானும் குடிச்சிட்டு பாப்பாவையும் குடிக்க வச்சுட்டேன். அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி கீழே அவங்க பாட்டிகிட்ட விட்டுட்டு வந்திருக்கேன். மேலே வந்து நம்ம செடிங்களுக்கு தண்ணி ஊற்றிட்டு போயிடலாம் அப்படின்னு. ஸோ கீழே தான் அந்த வெங்காயம், அரிசி கழுவுன தண்ணி எல்லாத்தையுமே போட்டு ஊற வச்சுருப்பேன். அதை கீழே இருந்து எடுத்துகிட்டு வந்து இப்போ செடிங்களுக்கெல்லாம் ஊற்றிட்டுருக்கேன். நல்லாவே ரிசல்ட் கொடுக்கு. செடிங்களுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி முடிச்சிட்டேன். நேற்று ஈவினிங் போல் துணியெல்லாம் வாஷ் பண்ணி காய போட்டிருந்தேன். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா சுல்லுன்னு வெயில் அடித்ததுக்கப்புறமா வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் கீழே இறங்கிட்டேன். கீழே வந்ததுக்குமே கிச்சனுக்கு தான் வந்து பார்த்தேன். ஸோ அம்மா சப்பாத்திக்காக மாவு பிசைஞ்சு வச்சுருந்தாங்க. கொஞ்சமாக பாசிப்பருப்பும் அவிச்சு வச்சுருந்தாங்க. அப்புறமா கொண்டக்கடலையும் அவிச்சு வச்சுருந்தாங்க. இது வந்து முந்தான நாள் வாங்கிட்டு வந்த மளிகை ஜாமான். இன்னும் எடுத்து வைக்கல. நேற்று வந்து நாங்கள் கல்யாணத்துக்கு போயிருந்ததுனால எதுவுமே எடுத்து வைக்கல. இன்றைக்கி தான் எடுத்து வைக்கணும். ஸோ அந்த கடலைக்கறி பண்ணலாம் அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து தேவையான ஜாமான்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். ஸோ எங்கள் வீட்டில் எப்போயுமே சுக்கு காப்பி இருந்துக்கிட்டே இருக்கும். அம்மா இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக போட்டு வச்சுருந்தாங்க. அப்பா வெளியில் போயிட்டு வந்ததுனால அவங்களுக்கு கொஞ்சமாக எடுத்து கொடுத்துட்டேன். அப்புறம் வீட்டுக்கு முன்னாடி அந்த வராண்டாவில் கொஞ்சமாக குப்பை மாதிரி தெரிஞ்சது. ஸோ அதையும் லைட்டாக பெருக்கிட்டேன். இப்போது அந்த சென்னா மசாலா கடலைக்கறி பண்ணுறதுக்காக ஒரு மிக்சர் ஜாரில் சோம்பு, ஜீரகம், அப்புறம் மிளகு, வெங்காயம், 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற கொண்டக்கடலை கொஞ்சமாக சேர்த்துட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், இது கொஞ்சம் காரமாக இருக்குது, அதனால் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கிட்ட மட்டும் சேர்க்குறேன். அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, ஒரு பெரிய சைஸ் தக்காளி அதில் பாதி மட்டும் சேர்த்துக்கிறேன். இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நேற்று ஈவினிங் மேகி பண்ணினேன். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணது போக பாதி வெங்காயம் மீதி இருந்தது. அதை வேஸ்ட் ஆக்காமல் அதை வச்சு தான் இன்றைக்கி சென்னா மசாலா பண்ண போகிறேன். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணி தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா இருக்குல்ல, ஸோ அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துட்டு சேர்த்துட்டு மிக்சர் ஜார்லேயும் லைட்டாக தண்ணி ஊற்றி அலசிட்டு அதில் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற கொண்டக்கடலையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் பாப்பாவுக்காக. ஸோ அதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. தண்ணி வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கொதித்து அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஸோ நல்லா கொதித்து வந்திருக்கு. ஒரு 2 நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, கட் பண்ண மல்லி இலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா சூப்பராக ரெடி ஆயிரும். இது புட்டு, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஈவன் சாதத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் சப்பாத்திக்கு தான் சைட் டிஷ் அது பண்ணியிருக்கேன். நாங்கள் எப்பயுமே காலையில் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இந்த கடலைக்கறியை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள் அந்த மாதிரி சேர்த்து பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ எடுத்து வச்சுருந்த கொண்டக்கடலையை பாப்பாவுக்கு கொடுத்துருந்தேன். அவள் சாப்பிட்டுட்டு இருந்தா. ஸோ வாங்கிட்டு வந்த மளிகை ஜாமான்கள்லாம் எடுத்து வச்சிடலாம், அதையும் லைட்டாக வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அவள் சண்டை போட்டு அந்த ஃபோனை பிடுங்கிட்டா. சரி இந்தா நீ ஃபோனை பாரு அப்படின்ட்டு அவட்ட ஃபோனை கொடுத்துட்டு நான் எல்லா ஜாமானுமே எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த மீதி இருக்கிற ஜாமானை மட்டும் 5.5 பெட்டியில் ரீஃபில் பண்ணணும். ஸோ இன்றைக்கி சீக்கிரமாகவே, இன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால அம்மா சீக்கிரமாகவே போய் காய்கறி வாங்கிட்டு வந்துட்டாங்க. கூட்டம் எதுவுமே இல்லை. கத்திரிக்காய் வாங்காமல் வரமாட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ கத்திரிக்காய் வாங்கிட்டே வந்துட்டாங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. பாப்பா பாட்டிகிட்ட விளையாடிட்டு இருக்கா. சரி சப்பாத்தி போட்டு அவளுக்கு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நான் சப்பாத்தி தான் இப்போ போட போகிறேன். ஸோ நார்மலாக போடுறத விட நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி போட்டு பாருங்கள். உங்களோட சப்பாத்தி இன்னும் நல்லா சாஃப்டாக சூப்பராக கிடைக்கும். ஸோ கொஞ்சமாக மாவு போட்டுட்டு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிற மாவு எடுத்து நல்லா தேய்ச்சிட்டு அதில் கொஞ்சமாக, நான் சப்பாத்தி போடும்போது மேக்ஸிமம் ஆலிவ் ஆயில் அப்படி இல்லைனா தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் ஊற்றிருக்கேன். அதை ஊற்றிட்டு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. ஸோ சூப்பராக லேயர் பிரிஞ்சு வரும். இது லேயர் சப்பாத்தி தான். ஸோ இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சமாக மாவு தூவிட்டு நம்ம மடித்து வச்சுருக்கிற அந்த சப்பாத்தி மாவை போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நான் பாப்பாவுக்கு சப்பாத்தி கொடுத்தேன்னா இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பேன். ஸோ நல்லா சாஃப்டாக லேயர் லேயராக வரும். அவள் அழகாக சாப்பிட்ருவா.
ஸோ நல்லா தேய்ச்சிட்டு கல் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற சப்பாத்தி இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கலாம். ஸோ பாப்பாவுக்கு வயசானவங்களுக்கு கொடுக்குறதுனால நான் கொஞ்சமாக முதல்ல அந்த தோசைக்கல்லில் எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தேய்ச்சி வச்ச அந்த சப்பாத்தியை போட்டு நல்லா பரட்டி விட்டு வேக வச்சு எடுத்துக்கிற போகிறேன். இது நல்லா பொங்கி அப்படியே புஷ்ஷுன்னு சூப்பராக வரும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இது சாப்பிடும்போது லைட்டாக பரோட்டா சாப்பிட்ற ஃபீல் கிடைக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கல் நல்லா சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நல்லா அமுத்தி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க, செம்ம சூப்பராக இருக்கும். அப்படியே சுட சுட சப்பாத்தி போட்டு எல்லாரையுமே சாப்பிட வச்சாச்சு. ஃபைனலாக என்னோடய வீட்டுக்காரரும் வந்தார். அவருக்கு வந்து சப்பாத்தியில் எண்ணெய் போட்டால் பிடிக்காது, ஸோ அவருக்கு எண்ணெய் போடாமல் தான் போட்டு கொடுத்தேன். சப்பாத்தி செம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு நான் இப்போ பிச்சு கட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக சாஃப்டாக லேயர் லேயராக வந்திருக்குன்னு. சப்பாத்தி மாவு நார்மலாக அம்மா எப்படி பிசைவாங்கன்னா, சும்மா மாவு போட்டு உப்பு தண்ணி ஊற்றி நார்மலாக தான் பிசைஞ்சு வைப்பாங்க. உங்களுக்கு சப்பாத்தி மாவு சாஃப்டாக வரணும் அப்படின்னா மாவெல்லாம் பிசைஞ்சிட்டு ஃபைனலாக கொஞ்சமாக ஆயில் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்திங்கன்னா செம்ம சாஃப்டாக வரும். பட் அம்மா சீக்கிரமாகவே பிசைஞ்சு வச்சுருந்ததுனால நான் ஆயில் எதுவுமே போடலை, நல்லாவே ஊறி சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வந்தது. என்னோடய ஹஸ்பண்டு வெளியில் போயிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்ததுமே அவங்களுக்கும் சப்பாத்தி போட்டு சூடாக சாப்பிட கொடுத்தாச்சு. ஸோ எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடித்தாச்சு. அப்புறம் வைக்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அப்புறம் மாவு எப்போயுமே ஃப்ரிட்ஜில் ஆட்டி வச்சுருப்பேன்னு சொல்லணும் இல்லையா, ஸோ அதை புளிக்க வைக்கிறதுக்காக ஒரு 11 மணிக்கிட்ட வெளியில் எடுத்து வச்சுட்டேன். அப்புறமா கொஞ்சம் திங்ஸ் வெளியே வச்சுருந்தேன், அதை ரீஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு அஞ்சரை பெட்டியில் போட்டுட்ருக்கேன். இப்போ தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அஞ்சரை பெட்டியெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் நான் இப்போ வாஷ் பண்ணலை, திங்ஸை அந்த ஜாமானை மட்டும் ரீஃபில் பண்ணிக்கிறேன். கசகசா மட்டும் அது மேக்ஸிமம் அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது, அதனால் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இல்லைன்னா நம்ம அவசரத்துக்கு எடுக்கும்போது பக்கத்தில் உள்ள ஜாமான்லலாம் அது பட்டுருது, அதனால் இந்த மாதிரி டப்பாவில் போட்டு மூடி வச்சுருப்பேன். அப்புறமா வீட்டில் யூஸ் பண்ணாமல் கிடக்கிற ஒரு ஸ்பூனையும் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ மூடி அது வைக்க வேண்டிய இடத்துல வச்சிடலாம். எல்லாருமே சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் பாத்திரம் கிடந்தது, அதையுமே அம்மா கழுவி வச்சுட்டாங்க. அப்புறம் அந்த காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இல்லையா, ஸோ அதையும் அவங்களே எடுத்து வச்சுருந்தாங்க. மேலே துணி கிடக்குலையா, அதை எடுத்துகிட்டு வந்துடலாம், வெயில் நல்லா சுள்ளுன்னு அடிக்கி அப்படின்ட்டு மேலே போய் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கையோடு அதையும் மடித்து வச்சுட்டேன். ஸோ இதோடு இந்த விளாக் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நல்லதொரு வீணை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.